பேர் வரும்போது, இந்த 12 பேர் வரும்போது வல்லமையும் அதிகாரத்தையும் இயேசு கொடுத்தார். வல்லமையும் அதிகாரத்தையும் இயேசு கொடுத்தார். இந்த வல்லமை என்றால் என்ன, அதிகாரம் என்றால் என்ன, இது எப்படி அவர் வந்து கொடுத்தார், அதை எப்படி வாழ்க்கையில பயன்படுத்துகிறோம், ரொம்ப அருமையான கசனம் கிடைக்கும். ஆனா இன்னைக்கு இந்த முதல்ல வாசல்ல மத்திய சுவிசேஷம் 28வது அதிகாரம் 19, 20 இதுல கொஞ்சம் வித்தியாசம். இவங்க கிட்ட ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்கிறார். கிரேட் கமிஷன். God has given a great commission to, அவங்க கிட்ட ஒரு கிரேட் கமிஷன். என்ன கிரேட் கமிஷன்? புறப்பட்டு போ. அடுத்தது சகல ஜாதிகளையும். இந்த சகல ஜாதி இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இயேசு சொன்ன காரியங்கள்ல, அப்போஸ்தலர் சொல்லுகிற காரியங்கள்ல, சுவிசேஷத்துலயும் சரி, எல்லாரையும் 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 அப்படி சொல்றாரு. எல்லாரையும் சீசரா. அடுத்தது சொல்றாரு ஞானஸ்நானம். அடுத்தது சொல்றாரு உபதேசம் பண்ண சொல்றாரு. இந்த 4 ரொம்ப முக்கியமான வேலை. ஒரு சிலர் இந்த 3ன்னு சொல்லுவாங்க, ஆனா 4. இந்த 4 வேலைகளும் மிக முக்கியமான வேலை. நீங்க எங்க போகணும், எங்க போகணும், எப்ப சொல்றாரு? காலிங் எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? போன்னு சொல்றாரு. அப்ப அவர்கிட்ட வந்தவங்க தானே போன்னு சொல்றாரு. எப்ப போன்னு சொல்றாரு? அவங்க பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு இந்த வல்லமை அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட பிறகு இவங்க கிட்ட பெரிய பொறுப்பை கொடுக்கலாம் அப்பவும் சொல்றாரு. 12 பேர் இருக்கிறாங்க, வல்லமை அதிகாரத்தை கொடுத்து போன்னு சொல்றாரு. 70 பேர் இருக்கிறாங்க, அப்பவும் சொல்றாரு போ, பட்டணங்கள் தோறும் போ, கிராமங்கள் தோறும் போ, உனக்கு தெரிஞ்ச வெளிச்சத்துல நீ ஊழியம் செய் அப்படி சொல்றாரு இல்லையா? ஆனா இந்த இடத்துல சொல்றாரு, நீங்க போங்க, நீங்க சீசராக்குங்க, நீங்க ஞானஸ்நானம் கொடுங்க, நீங்க உபதேசம் பண்ணுங்க. There are 4 kinds of work as given. Go, make disciples, baptize them and teach them. இந்த 4 வேலையை சொல்றாரு. இதுக்கு முன்னாடி சொன்ன குரூப்புக்கு சொன்னோம், 12 பேருக்கு சொன்னோம், வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்து நீ போ, வியாதியஸ்தனை சுகமாக்கு, நீ பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணு, பிணியாளியை சொஸ்தமாக்கு, பிசாசு பிடிச்சவனை விடுதலை செய். That's different. This one is different. அந்த குரூப் கொஞ்சம் வித்தியாசம், இந்த குரூப் கொஞ்சம் வித்தியாசம். ஆனா இங்க சொல்றாரு போ சொல்றாரு. இப்ப நல்லா கவனிங்க. எனக்கு தெரிஞ்சு அழைப்பு என்றைக்கு நாம் ரட்சிக்கப்படுகிறோமோ அன்றைக்கே அழைப்பு உறுதி செய்யப்படுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். ஒரு சில நபர்களை நான் வேகமா சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் வாசிங்கள். 19ஆம் வசனம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கள். அப்பொழுது தங்கள் நிலைகளை விட்டு போகும்படி அவர் வேண்டிக் கொண்டு தொடங்கினார்கள். அப்படியே அவர் படவில் ஏறுகிற போது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி, ஆமா, பிசாசு பிடித்திருந்தவன். இப்ப ஒரு மனுஷன் இந்த இடத்துக்கு இயேசு வருகிறார். இந்த இடத்துக்கு இயேசு வரும்போது ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். ஊழியம் செய்ய என்ன ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார்? இந்த ஊருக்குள்ள வரும்போதே பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதன். இவன் எப்படிப்பட்ட ஆளு? லேகியன் பிசாசு பிடித்திருந்தான். எப்படிப்பட்ட ஆளு இவன்? ஊர்ல ஒருத்தருக்கும் அடங்கல, சங்கிலியில கட்டி வைக்கிறாங்க, சங்கிலிய முறிச்சுதான். ஊருக்கு பயங்கரமான உபத்திரமான ஆளு இவன். ஊரே சேர்ந்து என்ன செஞ்சுட்டாங்க, இவனை ஊருக்குள்ள வச்சிருந்தா சுத்தப்படாதுன்னு சொல்லிட்டு இவன் சாகிறதுக்கு முன்னாடி அவனை கட்டி கொண்டு வந்து கல்லறையில போட்டான். பொதுவா என்ன செய்வோம் நம்ம ஊர்ல, செத்த பிறகுதான் கல்லறை கொண்டு வருவோம். ஆனா இவன் என்ன செஞ்சாங்க, இவனை சாகிறதுக்கு முன்னாடி விட்டுருந்தா ஏசுன்னு ஒருவேளை ஒரு நாள் 2 நாள் வராம இருந்தா புதைச்சிருப்பாங்களேன்னு தெரியுது. சாகிறதுக்கு முன்னாடி கல்லறையில கொண்டு வந்து போட்டாச்சு. சாகிறதுக்கு முன்னாடி கல்லறையில கொண்டு வந்து போட்டாச்சு. இப்ப இவன் முத நம்ம ஆளு ஊழியத்துக்கு ஊருக்குள்ள வரும்போது நம்ம ஆளுக்கு முதல் வரவேற்பு கொடுக்குறது யாரு? பிசாசு தான். முத இவன் வரும்போது வரவேற்பு கொடுக்குறான். இப்ப ஆண்டவர் சுகமாக்கிட்டாரு. சுகமான பிறகு இவன் வந்து சொல்றான், ஐயா தயவு செய்து என் ஊர்ல நான் சாறதுக்கு முன்னாடியே என்னை கல்லறையில போட்டு புதைக்க பார்த்தானுங்க, தயவு செய்து என்னை கொண்டு போயிருங்க, நீங்க யாரும் என்ன செஞ்சிடாதீங்க, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. இந்த ஊர்ல உலகத்துல என் உயிரோடு இருக்கிற நாள்ல என்னை இந்த மாதிரி மதிச்சது ஒருத்தருமே இல்லை, நீ ஒருத்தன் தான் என்னை மதிச்சிருக்க, தயவு செய்து உங்களை என்னை கூட்டிட்டு போயிரு. இயேசு சொல்றாரு, என்ன சொன்னாரு? இதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். வாசிங்க. இயேசு அவனுக்கு என் கூட வான்னு சொல்லி அவனுக்கு உத்தரவு போடாமல், நீ உன் இனத்தாரிடத்திற்கு உன் வீட்டிற்கு போய் என்ன செய்ய, உனக்கு செய்த எல்லா நன்மைகளும் என்ன செய்ய அவருக்கு
அழைப்பு என்பது where you are saved or where you are entered in the kingdom of God, where you are touched by God, where you know the gospel. எங்கே இயேசுவை அறிந்து கொள்கிறீர்களோ, எங்கே ஆண்டவரை தொடுகிறாரோ, எங்கே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்படுகிறோ, அந்த இடத்தில் தானே உங்களுடைய அழைப்பு கன்ஃபார்ம் பண்ணப்படுகிறது. அப்பவே சொல்றாரு, நீ என்ன அனுபவிச்ச அதை போய் சொல்லுப்பா எல்லாத்துக்கும். இன்னொரு இடத்துல வாசிக்கலாம், சமாரிய ஸ்திரீ எடுக்க வேண்டாம், சமாரிய ஸ்திரீ இயேசு அங்க வந்து உட்கார்றாரு, தண்ணி எடுக்க வராங்க. என்ன நடந்துச்சு? இயேசு அவளை போக சொன்னாரா ஊழியத்துக்கு? ஒன்னு ரெண்டு பாயிண்ட் ஒரு தீர்க்க தரிசனத்தை போடுறாரு. ஏமா கரெக்டுமா, நீ சொல்றது கரெக்டு தான், இப்ப இருக்கிறதும் உனக்கு லைசன்ஸ் இல்ல ஓடுறான். ஐயோ, என்னுடைய தவறையெல்லாம் சுத்தி காண்பித்து விட்டார் ஒருவர், என்னுடைய வாழ்க்கையெல்லாம் சுத்தி காண்பித்து விட்டார், என்னுடைய திருமணம் எல்லாம் ஓடி ஊரே கொண்டு விட்டார். அழைப்பு எங்கே ஆண்டவரை நீங்கள் சந்திக்கிறீர்களோ, எந்த இடத்துல ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரோ, என்றைக்கு ஆண்டவரை முதல்ல சந்திச்சீர்களோ, அந்த நாளில் தானே உங்கள் அழைப்பு உறுதி செய்யப்பட்டது. நான் போய் பல பேர்த்த தலையை கொடுத்து அவெல்லாம் கொட்டினா பாருங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு புத்தி வந்துச்சு, அட பாவமே, ரசிக்கப்பட்ட அன்னைக்கே எனக்கு அப்படி சொல்லி இருக்கிறாரு. இதை விட்டுட்டு நம்ம ஊரெல்லாம் போய் தலையை காமிச்சு அவன் என்ன சொல்லுவான்னு பார்த்தோமே, தப்புன்னு அப்புறமா உண்டான பிறகுதான் எனக்கு தெரிஞ்சு. என்னைக்கு இயேசுன்னு தொட்டாரோ, என்னைக்கு இயேசுன்னு சுகமாக்கினாரோ, என்னைக்கு இயேசுன்னு விடுதலை ஆக்கினாரோ, அன்னைக்கே நீ என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு சொல்லி இருக்கிறான். குஷ்டரோகி சுகமாயிட்டா, இயேசு கிட்ட வந்த, அப்பா வாழ்க்கையில குஷ்டரோகத்தை பார்த்து எவனும் வரமாட்டாயா, தீட்டுன்னு சொன்னோன்னே முக்கால போட்டுக்குவான், ஒதுங்கி போயிடுவான். நீ ஒரு யூதனா இருந்தும் நீ ஒருத்தன் தான் என்னை தேடி வந்த. இயேசு சொன்னாரு, உனக்கு ஒரு வேலை இருக்குப்பா. என்ன? நம்ம ஊர்ல ஒரு குஷ்டரோகி சுகமாகி முழுக்க கை காலெல்லாம் முளைச்சிருந்தா என்ன செய்வாங்க? நம்ம ஊர்ல ஒரு குஷ்டரோகிக்கு சுகமாகி இருந்துச்சுன்னா என்ன செய்வாங்க? உடனே போய் பெரிய பேனர் அடிச்சு பண்ருட்டி பஸ் ஸ்டாண்ட்ல ஒண்ணு, பாலூர் பஸ் ஸ்டாண்ட்ல ஒண்ணு, ஊருக்கு அங்கங்க வச்சு, வரம் பெற்றவர், குஷ்டரோகத்திலிருந்து சுகமானவர், குஷ்டரோக வியாதியிலிருந்து சுகமானவர், வியாதியஸ்தர்களே ஓடி வாருங்கள்னு பேனர் வச்சிருவோம். நம்ம அவரு, உனக்கு ஒரு வேலை என்ன தெரியுமா? ஆசாரியன்ட்ட போய் நீ என்ன செய்யணும்? காமிக்கணும். ஏன் ஆசாரியன்கிட்ட உன் பேர் ரெக்கார்ட் ஆயிருக்குதுப்பா. இந்த குடும்பத்துல, இந்த கோத்திரத்துல, இந்த வீட்டுல பிறந்த இந்த மகன் குஷ்டரோகி என்று இந்த ஆசாரியன்ல எந்த ஆசாரியன் இருக்கும் போது குஷ்டரோகம் வந்துச்சோ தெரியாது, அந்த ஆசாரியன் உன் பேரை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறான். நீ அவன் கிட்ட போய் குஷ்டரோகத்திலிருந்து மேசியா என்கிற இயேசு வந்து என்னை விடுதலை செய்தா, மேசியாவுடைய அடையாளத்தில் குஷ்டரோகம் சுகமானுச்சுன்னு சொல்லு. போறான். அவன் இங்க பிரபகண்டமும் பண்ணல, யாருக்கிட்டையும் சொல்லல. யூதர்களில் குஷ்டரோகி சுகமானுச்சுன்னா எவ்வளவு பெரிய அங்கீகாரம் தெரியுமா? ஒருத்தனுக்கு குஷ்டரோகம் வந்துச்சுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த வீடு சாபத்தில் இருக்குன்னு அர்த்தம், அந்த வீடு தேவனுடைய தண்டனைக்கு ஆளானதுன்னு அர்த்தம், அந்த வீடு அழிஞ்சிரும்னு அர்த்தம். ஆனா குஷ்டரோகத்துல இருந்து ஒருத்தர் சுகமான எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. ஆனா அவன் அதை செய்யல. ஏசு என்ன சொன்னாரோ அதை மட்டும் போய் செஞ்சுட்டு கையை காமிச்சிட்டு, குஷ்டரோகம் ரெக்கார்ட்ல இருந்து பேரை எடுத்துரு, நான் குஷ்டரோகத்துல இருந்து சுகமாக்கிட்டேன், மேசியா சுகமாக்கினார் சொல்லிட்டு அந்த வேலையை ஊழியத்தை நிறைவேற்று. நாம என்னைக்கு தொடப்படுகிறோமோ, எந்த வியாதியில, எந்த பிரச்சனையில, எந்த ஒரு சில நேரத்தில் ஆண்டவரே பேசியிருப்பார். என் ஊழிய பவுலை என்னைக்கு ஆண்டவர் 9ஆம் அதிகாரம் அது வரைக்கும் பவுல் இயேசுவை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறான், வேடிக்கை பார்த்திருக்கிறான், எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனா 9ஆம் அதிகாரத்துல தான் பவுல், சவுலே சவுலே முள்ளில் உதைக்கிறது, ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஆஃப் காட், ஃபர்ஸ்ட் டச் ஆஃப் காட், எல்லா இடங்கள்லயும் பவுல் சொல்றான், என்னை கர்த்தர் அழைத்தார். அன்னைக்கே சொல்றாரு, அனனியா கிட்ட சொல்றாரு, அனனியா நான் புறஜாதிகளுக்கு தெரிந்து கொண்ட தீர்க்கதரிசி, பாத்திரமா இருக்கிறான். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை எங்க தொடுறாரோ, எந்த இடத்துல நீங்க ஆண்டவரை சந்திச்சீங்களோ அன்னைக்கு உங்க அழைப்பு கன்ஃபார்ம் பண்ணப்படுது. ஆனா எப்போ உறுதி செய்யப்படும்? நீங்க கடைபிடிக்கும் போதும், நீங்கள் அர்ப்பணிக்கும் போதும், அதற்காக விளைக்கரையை செலுத்தும் போது அது வளர்ந்துட்டே இருக்கும். கலப்பை எடுத்துட்டு போறவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, மண்வெட்டி எடுத்துட்டு போறவனுக்கு நம்பிக்கை இருக்குது, டெய்லி 8 மணி நேரம் ஷிஃப்ட்டுக்கு போறவனுக்கு மாசம் முடிஞ்சோன்னு சம்பளம் வரும் நம்பிக்கை இருக்கு, அரசாங்கத்தை நம்புறவனுக்கு நம்பிக்கை இருக்கு, மத்திய அரசாங்கத்தை நம்புறவனுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா பைபிள் எடுக்கிறவங்களுக்கு மட்டும் என்ன இல்லை? ஏன் அதுக்கு அர்ப்பணிக்கல, அந்த சட்டத்திட்டத்துக்கு உடன்படல. அப்ப நீங்க போன்னு ஆண்டவர் சொல்றாரு,
உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிரேட் கமிஷனை நிறைவேற்றணும்னு ஆண்டவர் என்ன செய்றாரு சொல்லுகிறார். அடுத்த கட்டமாக அடுத்த கூட்டத்தை பத்தி பார்க்க போறோம். அடுத்த கூட்டம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 1வது வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலை மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திர வெளிச்சத்தை போல் பெண்மையாயிற்று. அப்பொழுது மோசே எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவருக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் 3 கூடாரங்களை போடுவோம் என்றார். அத கவனிங்க. இப்ப இந்த இடத்துல இயேசு இந்த மறுரூப மலையின் அனுபவத்தை தம்முடைய சீசர்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். இந்த கூட்டம் we can say as a command to they are with Christ always. இந்த 3 பேர் இல்லாம இயேசுவோட ஊழியத்துல எதையுமே அவர் செய்யல. எதையுமே அவங்களுக்கு தான் வெளிப்படுத்துறாரு. சொல்லி கொடுக்குறாரு, காண்பிச்சு கொடுக்குறாரு, அவங்களுக்கு விளக்கி காண்பிக்கிறாரு. இது எல்லாத்தையுமே அவங்கள வச்சுதான் செய்யறாரு. எந்த ஒரு விஷயத்துல இவங்களை முன்னாடி நிறுத்தி கூப்பிட்டு இப்ப நம்முடைய ஊழியத்துல நாம ஒரு தலைமைத்துவத்தை மெயின்டைன் பண்ணும் போது எப்பயுமே பாஸ்டர் தான் பாடுறது, பாஸ்டர் தான் ஆராதனை பண்றது, பாஸ்டர் தான் மெசேஜ் கொடுக்குறது, பாஸ்டர் தான் கூட்டுறது, பாஸ்டர் தான் பாய் போடுறது, பாஸ்டர் தான் கதவை திறக்கிறது, பாஸ்டர் தான் கதவை கூட்டுறது, பாஸ்டர் தான் குடும்பத்தை எல்லாமே செஞ்சுட்டு இருந்தா எவ்வளவு நாள் செய்ய முடியும்? நம்ம ஒரு குடும்பத்துக்கு மட்டும் ஊழியம் செய்யணுமா? நம்ம சபையில 50 குடும்பங்கள் இருக்கிறாங்க, எப்படி பண்ண முடியும்? வெகு சீக்கிரமா பாஸ்டருக்கு அடக்க ஆராதனை. அப்புறம் இப்படி உழைச்சா என்ன ஆகும்? பாஸ்டர் அவர் வந்து சொல்லுவார், பாஸ்டர் நான் ஒத்துழைப்பு தரேன் பாஸ்டர், அப்படி கம்முன்னு இருக்கு, நான் உன்னை விட்டா நீ தக்கு என் ஸ்டேஜை பிடிச்சிக்குவேன். ஒரு சில தலைவர்கள் இருக்கிறாங்க, நல்லா கவனிங்க. சேரை கொடுத்தோம்னா சேரை பாஸ்டர் உங்களுக்கு ஒரு பதவி கிடைச்சிருச்சு அப்படின்னா சேரை பிடிச்சிக்குவாங்க. சேரை எந்திரிச்சுன்னா எப்படி எடுத்துடுவாங்க? சேரை கையில வச்சுட்டு தான் போவாங்க. ஏன்னா இந்த பதவியில் வேற யாரும் எடுத்துருவாங்க. சேரை நம்ம போட்டோம்னா வேற யாராவது உட்காந்துருவாங்க. அது மாதிரி தலைவர்களா நம்ம ஒரு நாள் இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணுமா? மற்றவர்களை வளர்த்து விடக்கூடிய ஆட்களாக இயேசு தான் பிதாவினிடத்தில் எப்படி தொடர்பில் இருக்கிறேன், பிதாவினிடத்தில் எப்படி உறவில் இருக்கிறேன், மக்களிடத்தில் எப்படி உறவில் இருக்கிறேன் என்கிற விஷயத்தை இவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. மறுரூப மலையின் அனுபவத்தையும் இவங்க கற்றுக் கொடுக்குறாரு. கெத்செமனே தோட்டத்துல போய் தன் உள்ளம் உடைச்சு அழுகிற அந்த மன பாரத்தையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. Both are very important. Where I am getting power, how I am using the power. நான் எங்க இருந்து வல்லமையை பெற்றுக் கொள்கிறேன், நான் எப்படி இந்த வல்லமையை பயன்படுத்துகிறேன், இது ரெண்டையுமே அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த 3 பேரும் அதை கண்காணி நல்லா வாட்ச் பண்றாங்க. அவங்கள்ட்ட கேட்கிறாரு, சொல்லிக் கொடுக்குறாரு, ஒன்னொன்னே சொல்லிக் கொடுக்குறாரு, ஒன்னொன்னே காமிச்சு கொடுக்குறாரு. மறுரூப மலையின் அனுபவம், அதுல நிறைய நம்ம பெந்தெகோஸ்தே உபதேசத்துல நிறைய விஷயம் இருக்குது. எலியா வர்றாரு, இன்னொரு ஆள் வர்றாரு, மோசே வர்றாரு.